ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியறதுன்ட்டு. உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கஷ்டத்தை க்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு போகும். அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், பாக்கியஸ்தானாதிபதி உச்சமடைவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைப்பது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால உங்கள் உடம்பில் இருந்த வியாதி திடீர்னு பெருசாகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் சூழ்நிலை. நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த ட்ராவல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், சுகத்தை கொடுக்கும், சுகத்தை கெடுக்கும். அதாவது உங்கள் உடம்பை அசௌகரியப்படுத்திக்கிட்டு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 23 காலை 8:34 ஜனவரி 25 மதியம் 1:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற பொழுது வார்த்தை விரயங்களால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாட்களாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தார்னா அவர் பேச்சை கேளுங்க. அவருடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய அட்வைஸ் உங்களை பிரச்சனை இல்லாமல் தடம் புரளாமல் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ஜனவரி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத் தலைவிகள்,
குடும்பத் தலைவிகளுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை, மரியாதையை, சில பேருக்கு வேலையை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதத்திற்கான சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைக்காக்கா பறக்குது, ஆமாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை அது வெள்ளைக்காக்கா கிடையாது, அது கிரே கலரில் இருக்குது, கருப்பாக இருக்குதுன்னு பேசினீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர். உங்களுடைய மரியாதை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா சப்தஸ்லோகி, துர்கை வழிபாடு ப்ளஸ் மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி எப்படி வழிபடணும்னா, வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 7:45 to 8:15 அந்த டைமில், ஆர் ஈவன் 8லேருந்து 8:30, 8 to 8:30 காத்தால், வெள்ளிக்கிழமை காத்தால் மகாலட்சுமிக்கு உண்டான அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இல்லை மகாலட்சுமி அஷ்டகமோ படித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல், இல்லை கனகதாரா ஸ்தோத்திரம் அதை சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நெல்லிக்கனி காலடியில் கொட்டித்தோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நெல்லிக்கனியோ இல்லை பணமோ கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.